நான் கண் கலங்குகிறேன். அது ஒரு கவிதை தாங்க, ஒரு சின்ன கவிதை படிக்கிறேன். எனக்கு முடியவே இல்லை. நான் நேரா வண்டி எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறேன். 2 கப்பு வாங்குறேன். 2ல தேநீர் வைக்கிறேன். 2ல தேநீர் வச்சுட்டு முன்னால ஒரு கப்பை வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டு குடிக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால சூழல் அப்படி இருந்தது. என்ன கவிதை அது? உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர். மனசை என்னமோ பண்ணிருச்சு. பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஊரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். என்னடா இதுன்னு தேடி பார்த்தேன். ஏ பெண், சரி வேற யார வேணாலும் வச்சுக்கோங்க. ஏ பின்னு ஒருத்தன் இருக்கிறான், இல்ல ஒருத்தி இருக்கிறா. ஏவை ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, அன்பு வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க எப்படிலாம் ஏமாறுவாங்களோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏலியும் பிலியும் யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? யாரு? பி தானே. ஏன்னா பி தான் ஏமாத்துறான். இது ஏக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் காலம் போகுது. இந்த பி என்ன பண்ணுது? மறுபடியும் ஏ கிட்ட வருது. ஏ கிட்ட வந்து அதே வேலையை ஆரம்பிக்குது. இந்த ஏ பழசெல்லாம் மறந்துட்டு பியோட மறுபடியும் பழகி ஆரம்பிச்சு மறுபடியும் ஏமாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெக்கப்பட வேண்டியது யாரு? இதுக்கு தான் ஊரிங்னு பேரு. பிசாசு மாதிரி எழுதுறாங்க. காவல் கோட்டம் இவ்வளவு பெருசு எப்படி எழுதினாரு? வேள்பாரி எப்படி எழுதியிருப்பாரு? தகவல்களுக்காக எங்கெல்லாம் அலைந்திருப்பார்? ஒரு மனித பைத்தியக்காரனாக சித்தனாக இல்லாமல் முடியாது. நான் யோசித்து பார்க்கிறேன். அப்படித்தான் எல்லா புத்தகங்களும் வெளிவருகின்றன. அந்த புத்தகங்களை எடுத்து கையில ஈஸியா கிடைச்சிருது. நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, மெடிடேஷன் ஒரு புக்கு, 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதிய ஒரு தொகுப்பு இருக்கும் இங்க. நான் நினைக்கிறேன் பென் குயின் போட்டுச்சு அது. மெடிடேஷன் புக்கு. அந்த பாரோன் மன்னன் தான் வாழ்ந்த 7ஆம் நூற்றாண்டில் சேர்த்த அத்தனை தகவல்களையும் சேர்த்து வச்சு கொடுக்கிறான். அவன் வெளியூர்ல போய் எங்கெல்லாம் ஆட்சி செய்தானோ அங்கெல்லாம் தகவல்களை தேர்ந்தெடுத்து அதை எழுதி தன்னுடைய வீட்டிலே, தன் அரண்மனையிலே ஒரு அறையிலே அடுக்கி வைத்தான். அந்த அறைக்கு அவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா? மன மருத்துவ நிலையம். புத்தக கண்காட்சிக்கு மன மருத்துவ நிலையம் என்ற 7ஆம் நூற்றாண்டில் எகிப்திய மன்னன் பேர் வைக்கிறான். ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. இந்த வருஷமும் வரும், முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். அது என்ன புத்தகம் தெரியுமா? நம்முடைய லிங்குசாமி அப்படின்ற ஒருத்தர் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரு திரைப்பட இயக்குனர். அந்த திரைப்பட இயக்குனர் தன்னுடைய கவிதை தேடலுக்காக உலகளாவிய நிலையில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். யார் வேண்டுமானாலும் கவிதைகளை எழுதி அனுப்பலாம், முதல் பரிசு அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். ஹைக்கூ கவிதை கொடுக்கிறார். போன வாட்டி 8000 கவிதை வந்துச்சுங்க உலகளாவிய நிலையிலிருந்து. 8000 கவிதையில உட்கார்ந்து அறிவுமதி, ஜெயபாஸ்கரன், விவேகா, நெல்லை ஜெயந்தா இவங்க எல்லாம் உட்கார்ந்து 350 தேர்ந்தெடுத்திருக்காங்க. 350ல இருந்து 50 எடுத்திருக்காங்க. 50 புக்கா போட்டாங்க. 8000 கவிதைகள்ல இருந்து 50. அதுல முதல் பரிசு வாங்கின 1 லட்சம் ரூபாய் கவிதையும் இருக்கு. இங்க இருக்கும், போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி படிங்க. நான் வேணா 2-3 கவிதையை சொல்றேன். முதல் பரிசு பெற்ற கவிதை வாடியது கொக்கு, வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். கொஞ்சம் லேட் ஆகும், புரிஞ்சா கை தட்டிடுவோம்ல. இந்த ஜோக்கும் கவிதையும் புரியணும். புரிஞ்சிருச்சா? வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டுருக்கோம், ஜோடி ஜோடியா போதே எப்படி கொத்து? இது ஃபர்ஸ்ட் பிரைஸா? செகண்ட் பிரைஸ் தான் சூப்பர். தூண்டில் மீன், அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. மீன் சாப்பிட்டுருக்கீங்களா? இன்னைக்கு கூட சாப்பிட்டுருப்பீங்க. பிடிச்சிட்டாங்க. இனிமேல் அது சட்டிக்கு தான் வரும், நதிக்குள்ள போவாது, கடலுக்குள்ள போவாது. கடல் டாட்டா சொல்லுதான், போயிட்டு வாமா அவ்வளவுதான் அப்படின்னு. மனசு கலங்கி போச்சுங்க எனக்கு இது படிச்சு. 3வது கவிதை பாருங்க, அது இன்னும் சூப்பர். சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். மனசு வருமா? இனிப்பாயிடுதல. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். நான் தமிழ் பேச்சிலையும் சொன்னேன். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எனக்கு தந்திருந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுக்கு தான் தந்திருப்பேன். என் கையில வந்திருந்தா புக்கு வாடியது கொக்கெல்லாம் தந்திருக்க மாட்டேன். பனி படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன் வழிந்தது கண்டீர். என்ன படிமோ? எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான், 40 வயசுக்குள்ளதான் எழுதுது. எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க.
வாசிப்பாளர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எழுத்துக்களும் இருக்கின்றன. அந்த எழுத்துக்களை வெளியில் கொண்டு வருவதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது அடுத்தவர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. நான் இப்படி சொல்றேன், இந்த வருஷம் அந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை. பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு. ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை. மனசு என்னமோ பண்ணுதுல. தூரத்தில் தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல். காட்சிப்படுத்துங்க, மனசு அசைஞ்சிரும். இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு ஆயுசு கூடும், இல்லைன்னா சீக்கிரம் செத்துருவோம். இந்த கவிதைக்கு அது ஒரு குடுப்பனைங்க. ஒன்று போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா நீண்ட ஆயுள் வரும். இப்போ இதில் போய் சேர போறீங்களா இல்லை ஆயுள் கூட போதான்னு பாருங்க. யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல். சில்லறை வேணும், கலையும் வேணும். பாடிட்டே இருக்கும்போது சத்தம் கேட்டுருச்சே, ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் இதை படிச்சு. தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். இது பாருங்க, எனக்கு ரொம்ப அழுத நான் இதை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்பா தான். பொத்தலோடு தான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. மூன்றாம் பரிசு பெற்ற கவிதை. மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம். கிளம்புங்க, மந்தையில் இருந்தது போதும், உங்கள் பாதை சரியாக கூட இருக்கலாம். செகண்ட் கவிதை, நான் சொன்னேன்ல நைட்ல தூக்கம் வராதுன்னு, அந்த மாதிரி கவிதை. மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணி ஓசை. நாசமா போச்சு. இது பாருங்க, நாமெல்லாம் நல்லா தூங்குவோம், முக்கியமானவங்க தூங்க மாட்டாங்க. மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டு இருக்கும்? நான் பக்ரீத்தை கொண்டாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது பாருங்களேன், எத்தனை பேர் இங்க ரசிகர்கள்னு எனக்கு தெரியல. நான் ஒன்று சொல்றேங்க, கவிஞர்களா எழுத்தாளர்களா இவங்க இருந்துட்டு போதும். நிறைய பேருக்கு வரலன்னா விட்டுடுங்க. ரசிகையா இருங்க, ரசிகனா இருங்க, அது பெரிய விஷயங்க. அது எழுதுறதெல்லாம் சிரமம், வாசிக்கிறது சுகம். அந்த சுகத்தை நாம் அனைவரும் என்ன தெரியுமா, ஒரு நன்றி சொல்லுங்க. படிக்க வருதே, படிச்சா புரியுது, ஏன் விட்டு கொடுக்கணும்? படிச்சு முடிப்போம். இங்க பாருங்க, இந்த கவிதை சொல்றேன். மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி. அது அப்படி ஓடுது, பார்த்துருப்பீங்கல்ல. நிறைய பேர் கம்பிகளை உள்ள பார்த்துருப்பாங்க, வெளியில மழையில நாம தான் பார்ப்போம். சுதந்திரமா இருக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும், மழை பெய்த கம்பிகள். இது பாருங்க, இது விருதுநகர்ல சொல்லக்கூடாது நான். ஏன் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டிலேயே கோயில் கட்டாம குளம் கட்டின ஊரியா உங்க ஊரு? ஐயா, குளங்கள் கட்டினா போதும்னு சொல்ற ஒரு ஊரை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டாமா? இங்க பாருங்க, தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். காட்சிப்படுத்துங்க. தண்ணீர் இல்லா குளம், நீந்துகிறது பறவையின் நிழல். நூலருந்த பட்டம், பதற்றத்துடன் கை நீட்டுகிறது மரம். என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கனிமொழி அக்கா வந்திருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு. நான் ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கேன். அவங்க சொன்ன ஒரு கவிதை சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அழுதுட்டாங்க. அவங்க கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு இருக்கிற நானும் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. எங்க எல்லாரும் நிறைய பேர் அழறோம். அந்த ஒரு கவிதை தான். காட்சிப்படுத்துங்க. பெண்கள் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், முதியவர்கள் இருக்கிறீர்கள். கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ரொம்ப இருட்டான ஒரு காட்டுக்குள்ள ஒருவேளை பௌர்ணமி அன்னைக்கு போயிடுங்க, ஒற்றை இலை கூட இல்லாத அந்த மரத்தை பாருங்களேன், அது தலையில பெருசா சூடிக்கிட்டு இருக்கும் நிலவை. அதை தனதாக்கி கொள்ளுகின்றவர்கள் கவிஞர்கள் மட்டும்தான். அதை தனதாக்கி கொள்ளாமல் எழுத்தில் பதிக்கின்றவர்கள் தாயுமானவர்கள். நமக்கு கடத்துறாங்க இல்லையா, அந்த காட்சியை நமக்கு கடத்துறாங்க இல்லையா. உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நீர். அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம்.
எங்க போறது இந்த கவிதையை படிச்சுட்டு? எப்படி நான் அமைதியாக இருப்பது இதை படித்து விட்டு? அடுத்தது யாருக்கு பிறந்த நாள் என்று ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள். ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன். இத்தனை பெரிய ரயிலில் குழந்தை இருக்கும் பெட்டி மட்டுமே விழித்திருக்கிறது. தறி நெய்யும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை. அறுவடை முடிந்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. இதையெல்லாம் வாசிக்கின்ற பொழுது நான் இன்னும் வாசிப்பிற்கு பக்கம் போகிறேன். எனக்கான வாழ்க்கையை, எனக்கான பார்வையை மாற்றி தருகிறார்கள் இந்த எழுத்தாளர்கள், இந்த கவிஞர்கள். நான் பாரதியை ரொம்ப வாசிப்பேங்க. என்னன்னு தெரியல, நான் ரொம்ப காலமா, அதாவது எனக்கு தமிழ் படிச்சு புரிஞ்சிக்க தொடங்கிய 9வது வகுப்பிலிருந்து பாரதியின் மீது அளப்பரிய மோகம். எனக்கு என்ன காரணம்னு தெரியல. அது ஒவ்வொரு வயதிற்கும் கவிதைக்கான புரிதல் எனக்குள் மாறுபட்டு கொண்டே இருக்கு. அவன் ஒரு பாட்டை எழுதுறான், எத்தனையோ பாட்டு எழுதுறான் அவன். அதுல ஒரு பாட்டுல மட்டும் அவன் சொல்றான், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன்ங்கிறான். நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்க அந்த புக் இருக்கான்னு தெரியல, கெவின் ஒருத்தர் எழுதின புக்கு, பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு புக்கு. முடிஞ்சா தேடி எடுத்துக்கோங்க. இருந்தா வாழ்க்கையில் ஒரு தவறு செய்துவிட்டு 33 மாதங்கள் சிறையில் இருந்த ஒருவன் எழுதிய புத்தகம் பிளைண்ட் ஸ்பாட். அவன் எழுதுறான், இந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் செய்யாமல் இருந்திருக்கக்கூடிய சூழலை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அந்த தவறை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் பட்டியலிடுறான். 18 பட்டியல் போடுறான். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல நீங்க பார்த்தீங்கன்னா கரும் புள்ளி, குருட்டு புள்ளி, கண்ணுக்கு தெரியாது. நீங்க காலையில ஏதாவது தேடுவீங்க, கிடைக்காது. உங்க வீட்டுல கேட்பீங்க, எங்கம்மா வச்ச? அங்கதான் இருக்கும், தேடுங்க. இப்ப அங்கதான்றது எங்கன்னு நமக்கு தெரியாது, தேடிக்கிட்டே இருப்போம். பிளைண்ட் ஸ்பாட் இங்க தானே இருக்கு, ஐயோ இங்கதான் இருக்கா, எனக்கு தெரியவே இல்லை. பிளைண்ட் ஸ்பாட். அந்த பிளைண்ட் ஸ்பாட் எந்தெந்த வகையில் வருகிறது என்று பட்டியல் போடுகிறார். செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்னு இருக்குங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நான் சொல்கிறேன் உங்கள் நகைகளை இங்கே அடகு வையுங்க. சொல்றவர் பெரிய நடிகர், செலிபிரிட்டி. வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. இதெல்லாம் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்கு. செலிபிரிட்டி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கலாம். அடிப்படையில் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு, ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு. ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் என்ன தெரியுமா? கெவின் சொல்கிறான், ஒரு பாவம் செய்து விட்டு கோயில்ல போய் ஒரு 10 ரூபாவை போட்டுறது, ஒரு நன்மையை செய்யற, ஒருத்தனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறது. நான் எவ்வளவு நன்மையை செஞ்சுட்டேன், அதனால் நான் செய்த பாவம் எல்லாம் போகுமா போவாது, அது பிளைண்ட் ஸ்பாட். பயாஸ்டு பிளைண்ட் ஸ்பாட். பொம்பளை பிள்ளை, அது பாவம், அவன் கிராமத்துல இருந்து வந்தான், அவன் தப்பு செய்ய மாட்டான். இவன் நகரத்துல இருந்து வந்தான், பாவம், இப்போதான் இவனுக்கு. இந்த பயாஸ்டு ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். அவன் பட்டியல் போடுகிறான். நீங்கள் போட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், அது எந்த ஒரு குடும்பத்துக்கே நிர்வாக அதிகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு இருந்துக்கோங்க, அல்லது நீங்க மாவட்டத்துக்கு இருந்துக்கோங்க, யாருக்கு வேணாலும் இருந்துக்கோங்க, உங்களில் நீங்கள் தெளிய வேண்டிய விஷயங்களை புத்தகங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்றன. மனிதர்களிடத்தில் இன்றைக்கு சொல்லித் தருவதற்கு பல விஷயங்கள் இல்லை, புத்தகங்கள் வெளிப்படையாக நமக்கு சொல்லித் தருகின்றன. அதனால் தான் சொல்லுகிறேன், ஒரு புத்தகம். ஜெயகாந்தன் சொல்கிறார், நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேர் அதை மனம் உருகுகிறீர்கள் எனக்கு தெரியாது. இப்ப நான் இதை சொன்னா சில பேருக்கு ராத்திரியில் தூக்கம் வராது. ஜெயகாந்தன் சொல்கிறார், குழந்தை இறப்பு என்பது ஒரு மனிதன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத ஒன்று, ஆனால் அது கூடுதலான வலியை எப்பொழுது தருகிறது என்றால் கதைகளில் குழந்தைகள் இறக்கின்ற பொழுது என்று எழுதுகிறார். கதைகளில் குழந்தை இருக்கிறது தாங்கவே முடியாதுங்க, படிக்கவே முடியாது நம்மளால. அப்போனா என்ன? காட்சியை விட புத்தகங்கள் நமக்குள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வாசிப்பு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல்லை நான் கண்டுபிடிக்கிறேன், ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனோடு பயணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் தடம் மாறுகின்ற பல விஷயங்களுக்கான விளக்கம் எனக்கு கிடைத்து போகிறது. ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் புத்தகத்தை பற்றி என்ன பேசி இருக்கிறார்கள், நான் இங்க வரணுங்கிறதுனால கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ண. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா. பெண்களின் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றார் தந்தை பெரியார். 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இவங்க எல்லாம் இப்படி பதில் சொல்றாங்க. தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட பொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தால் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் ரசல்.
மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன பல லட்ச புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது. புத்தகங்கள் நம்ம என்ன செய்யும் என்பதனை வாசித்து பார்த்தால் தான் புரியும். சுந்தர ராமசாமியினுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு வயது 30. நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிறேன், அந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு நான் 36 மணி நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரீனினா படித்து முடித்துவிட்டு 48 மணி நேரம் குளிக்க கூட இல்லாமல் ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். நான் புத்தகங்கள் நம்மை இதைத்தான் செய்யும், உள்ளே நுழைந்து நம்மை விசாரிக்கும். நாம் யார் என்பதனை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய அற்புதமான விஷயமாக புத்தகங்கள் திகழ்கின்றன. வாசிக்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் சொல்லுவது வேறு, அதுல எழுதப்பட்டது வேறு நமக்கு தெரியும். நாம் எல்லாரும் பேச்சில் மயங்கியவர்கள், வாசிக்கிற பழக்கம் குறைவு. நிறைய வாசிக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? நிறைய வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும், யார் பேச்சை கேட்க கூடாது என்று பிரித்தறியக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் மீது நமக்கு நிறைய அபிப்பிராயங்கள் உண்டு, அவர்கள் மீது பேரன்பு உண்டு. நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது இதைவிட பலனடிக்கக்கூடியதாக இருக்கும். சிந்தனையை பேசுகின்ற பொழுது அவங்களுக்கு குரல் ரொம்ப உயர்ந்ததா இருக்காது, சும்மா சைலண்டா தான் சொல்லுவாங்க. என் பையன் சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட 5 வயசுல பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான்னு அடிச்சாரு. பையன் சூப்பரா சொன்னான், ஒரே வார்த்தை தான் சொன்னான், சைலண்டா சொன்னான், அழற குரல்ல சொன்னான். ஆனா சொல் முக்கியமானது. எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்தனால கேட்டேன், கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்ன? தப்பு தான் செஞ்சேன், கோமா இருக்கும்போது கூடுதலா அடிச்சிடறாருமா. புரியுதா? சொல் புரிகிறது இல்லையா? கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது. வாதியார் கோமா இருக்கும்போது பேப்பரை திருத்தக்கூடாது. தெரியுதா இல்லையா? அதுவும் முக்கியமா யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க பேப்பரை திருத்தவே கூடாது. வார்த்தைகள் நமக்கு புரிய தொடங்குகின்றன. இன்னும் ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்க, யார் கல்வியாளர்கள் தெரியுமா? யார் எந்த டோன்ல பேசினாலும் ப்ரோவோக் ஆகாம இருக்கிறோமோ அவங்க தான் கல்வியாளர்கள். வீரத்துக்கும் வன்முறைக்கும் இருக்குமான வித்தியாசமே அதுதான். ஒருத்தன் ஒரு 2 வினாடி கோபத்தை கட்டுப்படுத்துகிறானா அவன் வீரன், கட்டுப்படுத்த தெரியாதவன் வன்முறையாளன். இப்படி சொல்லி தருகிறது எனக்கு புத்தகம். எதையோ வாசிக்கிறேன், ஏதோ கொண்டு வந்து என்னை ஒரு இடத்தில் புத்தகம் என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் தலை குனிந்து படிக்கக்கூடிய புத்தகம் என்னை தலை நிமிரச் செய்கிறது. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நான் தோற்ற இடங்கள் எல்லாம் நான் தோற்கக்கூடாத இடங்கள் தான். புத்தகம் இதைத்தான் செய்யும். புத்தகம் என்பது என்ன தெரியுமா? அது ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பம்பை ஆன் பண்ற மாதிரி. ஆன் பண்ணணும்னா முதல்ல ஒரு சொம்புல இருக்கிற தண்ணியை போடுவாங்க நம்ம அண்ணன்மார்கள்லாம், போட்டு மூடி ஆன் பண்ணீங்கன்னா குபு குபுன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? போட்ட சொம்பு தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளிருந்து ஊத்து வரும். புத்தகம் போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் போன்றது. ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையை அழுத்தி அகற்றி உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆழமான அறிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பேராற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் சில புத்தகங்களை வாசித்து, முக்கியமாக ஐயா எழுதி இருக்கக்கூடிய வேள்பாரிலாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் இவ்வளவு பெரிய வரலாற்றுக்குரியவர்களா, நமக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உண்டா என்கின்ற ஒரு சுய பெருமையை அந்த புத்தகம் நமக்கு தருகிறது. அவருடைய காவல் கோட்டம் பார்க்கிறேன், ஆழமாக அதை வாசித்து போகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு விஸ்தாரமானது என்பதனை ஒரு ஆய்வியல் அறிஞராக நின்று கதை வழியாக நமக்கு சொல்லக்கூடியது அந்த புத்தகம் வழியாக நமக்கு வந்து சேர்க்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், ஒரு புத்தகம் என்பது வெறும் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் எழுதுவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஒரு மனிதனுடைய ஆழமான அனுபவம் தான் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நமக்கு வந்து சேர்கிறது.
மிகுந்த கண்ணியத்துடனும் மிகுந்த நட்புறவுடனும் மிகுந்த நன்றி உணர்வுடனும் புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டும். சரி, எந்த புத்தகத்தை? நான் இப்படி சொல்றேன், அதிர்ச்சி அடையாதீங்க. இப்போ ஒரு புக் இருக்கு, கால்ல பற்றுச்சு, என்னப்பா பண்ணுவோம்? தொட்டு கும்பிடுவீங்களா? சரி, வழிபாட்டு மொழிகள் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம், அரபி, அதுல ஏதோ எழுதி கீழே ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது, கால் பற்றுச்சு. அந்த மதம் சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க? எடுத்து, நான் மொழி ஆசிரியை, ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்றேன். புத்தகத்தை வாசித்தால் தான் பல புத்தகங்களை காலையில் போட்டு மிதிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் சில புத்தகங்கள் இருப்பது நமக்கு தெரியும். சில புத்தகத்தை கிழித்து நெருப்பில் போடலாம் என்பது தெரியும். மொழி என்பது உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அந்த மொழியினுடைய கண்டென்ட் இருக்குல்ல, அதுதான் பார்க்கப்பட வேண்டும். ஒருவேளை அரபியிலோ சமஸ்கிருதத்திலோ கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாங்கன்னா வாசிக்க தான் தெரியுமே தவிர பொருள் தெரியாது. நம்மில் பல பேருக்கு பொருள் தெரிந்து வாசிப்பது, பல பேருக்கு வாசிக்கவே தெரியாது. வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது நம்முடைய உலகம் மாறுகிறது. நான் இப்படி சொல்கிறேன், எந்த புத்தகத்தையும் நீ காசு கொடுத்து வாங்க முடியாது. நீ கொடுப்பதெல்லாம் அந்த புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் காகித விலையுமே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது. வீட்டில் போய் நான் சொன்னதை யோசிச்சு பாரு. புத்தகத்தை வாங்குவது என்பது வெறும் அந்த பொருளைத்தான் வாங்குகிறோமே தவிர உள்ளே எழுதப்பட்ட அந்த சிந்தனைகளை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா? புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது ஒரு கலை. சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ, பரிமாறுவது எப்படி ஒரு கலையோ, அப்படி புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு கலை. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காசு போட்டு புக்கு வாங்குவோமே தவிர வாங்குற புத்தகத்தை எல்லோரும் படித்து முடித்து விடுவதில்லை. நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தையும் நான் வாசித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது என் துணிவு. ஒருவேளை நான் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கை எனக்கு தருமேயானால் இந்த கண்கள் மட்டும் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் இயற்கையை வேண்டுவேன். ஏனென்றால் படித்து முடிப்பதற்கு அத்தனை புத்தகங்கள் காத்திருக்கின்றன. ஏதேனும் ஒரு புத்தகத்தை பார்த்தவுடன் அந்த புத்தகத்தை என்று வாங்கி விடுகிறோமே தவிர அதை படித்து முடிக்கின்ற ஆளுமை நம்மில் சில பேருக்கே உண்டு. ஒன்று சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. அப்பதான் முன்னால இருக்கிறவன் என்ன பேசுறான்னு நமக்கு புரியும். பல நேரங்கள்ல முன்னால இருக்கிற ஆள் பேசுறது நமக்கு புரியறதில்லை.